என்ன பயமுறுத்துறதுக்கு தான் பண்ணுறீங்களா? இந்த வேலையை செஞ்சது நீங்கள் தானா? இந்த மாதிரி பண்ணுற வேலையை விட்டுருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம செல்வா. கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டடான இடம் தான். இது வந்து பிரிட்டிஷ் பங்களான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அப்படி இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆண்ட காலத்தில் இந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் தான் கைப்பற்றி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வேலை செஞ்சிருந்த ஒரு தமிழ் பெண்ணை வந்து அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டார். ஸோ அதிலேருந்து அந்த ஆவி வந்து இந்த இடத்துல தான் சுற்றிட்டு வர்றதாகவும், இந்த இடத்த சுற்றி ரொம்ப அமானுஷ்யம் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். ஓகே, நம்ம இந்த ஒவ்வொரு ரூமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக மரம், செடி கொடி எல்லாமே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பார்க்க வேண்டியதான். வெளியில் காடு மாதிரி இருக்கு. ஏதோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மட்டும் தெரியுது. அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்ல முடியுது. கைஸ், இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மேல்கூரைன்னு சொல்கிற இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பண்ணிட்டு வர வேண்டியதுதான். காலுக்கு வந்து இது என்னன்னு தெரியல. இது ஒரு வேளை பேண்ட்ரியாக இருக்கும். ஃபுல்லாக ஏகப்பட்ட ரூம் இருக்குது. ஆனால் யாரும் இப்போ இது பண்ண முடியாமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸும் வந்து பகல் நேரத்தில் வந்து பண்ணிட்டு போகிறது. கதவு மாதிரியாக இருக்குது. இன்னும் ட்ரம்முலாம் இருக்குது. டோர் எல்லாமே ஓப்பனில் கிடக்குது. இந்த சுவிட்சு வந்து ஒர்க் ஆகாமல் எனக்கு தெரியல. யாரு ஃபேனை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. கைஸ், இந்த இடத்துல காற்றும் அடிக்கலை, எதுவுமே அடிக்கலை. ஆனால் இந்த ஃபேன் எப்படி ஆடுதுன்றது தான் எனக்கு தெரியல. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இங்கே வரக்கூடாது, என்னை பயமுறுத்துறதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்களா? நான் இந்த உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நான் வரக்கூடாதா?
என்னை பயமுறுத்துறது தான் பண்ணுறீங்களா? இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல், அதான் அப்படி பண்ணுறீங்க. நான் வரதான் செய்வேன். நீங்கள் எப்படி கற்பழிக்கப்பட்டு கொண்டீங்கன்னு எனக்கு சொன்னீங்கன்னா நான் இப்போ வேணால் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபேன் சுற்றிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு கனெக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தான் தெரில. ஆரம்பமும் இப்படி இருக்கு. இங்கே ஏதாச்சும் இருக்கீங்களா? நம்ம நாடு இந்தியா சுதந்திரம் ஆகி 76 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் அது தெரியாமல் இங்கே இருக்கு அந்த ஆங்கிலேயரை பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தான் வேணும் அதை சொல்லுங்கள். நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இங்கதான் இருக்கீங்களா? சொல்லுங்க, இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னன்னாச்சும் அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? அகிம்சை வழியில் தான் சுதந்திரத்தை பெற்றாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணுறீங்க. இந்த வேலையை செஞ்சது நீங்க தானா? இந்த மாதிரி பண்ற வேலையை விட்டுருங்க. வளைச்சு பண்றீங்க நீங்க தானா? சொல்லுங்க. கைஸ், இந்த இடத்துல ரொம்ப கைஸ், நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹரர் நிறைந்த இடமா இருக்குது. பார்த்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போல். இது வந்து 1947 அந்த டைம், அதுக்கு முன்னாடி நடந்த, இது வந்து 1947 அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதெல்லாம் பற்றி இந்த ஆவிக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த ஆவியோட பழி வாங்கக்கூடிய குணம் மட்டும் இன்னும் மாறாமல் அதே கோபத்தில் இருக்குது, அந்த ஆங்கிலேயரை பழி வாங்கணும். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நிறையா வருஷம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ரொம்ப தைரியமாக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வாங்க கைஸ், மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் பார்த்துற வேண்டியதான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஹாண்டடாக இருக்குன்னு. எல்லாமே ஹாண்டடாக.
நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்ட முடியுமா? சலுச்சலுன்னு சலங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. நீங்கள் பண்ணுற சத்தம் தானா? இந்த கதவு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ டைட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்க. நீங்கள் இங்கே எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? நானும் எக்ஸ்ப்ளோரிங் முடிச்சுட்டு போகணும். இந்த கதவை ஆட்டுறது நீங்கள் தானா? கீழே ஒரு வழி போகுது. கபோர்டில் எதுவும் இருக்குமா? ஓப்பனே பண்ண முடியல. இதான் உங்கள் ஆஃபீஸோட பால்கனியா? நம்ம போகிற இடத்துக்குலாம் அந்த மயில் வந்து வேற எனக்கு கத்த ஆரம்பிச்சுட்டு. இதுதான் அதோட பால்கனியோட ஃப்ரண்ட் பெஞ்சு, ஃப்ரண்ட் சைடு. ஃபேன் ஆடுது. இந்த ஃபேன் ஆடுனது நீங்கள் தானா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? அடுத்து நீங்கள் இந்த மாதிரி என்ன வெறுப்பேற்றுறத பார்க்குறது எனக்கு கட்டுப்பாகுது. நீங்கள் ஒழுங்காக என் கண் காட்சி அடைங்க. போன தடவை கொஞ்சம் பயந்துட்டேன் விட்டேன். இந்த தடவை அது மாதிரி விட மாட்டேன். என்ன சும்மா ஏதாச்சும் தட்டி தட்டி வெறுப்பேற்றிட்டுருக்கீங்களா? எங்கே இருக்குன்னு சொல்லு, வரேன் இப்போ நேரம். தைரியம் இருக்க மாட்டேங்குது அது உனக்கு. கைஸ், இந்த இடத்துல இருக்க அந்த ஆவிக்கு வந்து என்னை பயமுறுத்துது. ஆனால் இங்கே இருக்குதுன்னு கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. ஸோ நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். விட்டாது என்ன கொல்ல வந்துடும் போல.
கைஸ் இதுக்கு மேலே இந்த இடத்துல எனக்கு இருக்குது சரிப்பட்டு வரல. ஸோ ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. அது பயங்கரமாக பயமுறுத்துது கைஸ். அது வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் அது எதுவுமே அதுக்கு தெரியல. ஆனால் ஸோ கைஸ் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ ஓகே கைஸ் நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.